33 யோபு 42 அதிகாரம் 10-12 வசனங்கள். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். 10,000 ஆடுகளும் 1000 ஒட்டகங்களும் 1000 ஏர்களும் 1000 கழுதைகளும் அவனுக்கு உண்டாயின. ஆமேன். தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் இன்னேசையா, ஒரு தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் இன்னேசையா, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லை, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லை, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லை, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லை, நீ போதும் என் வாழ்விலே ஏசையா, நீ போதும் என் வாழ்விலே, நீ போதும் என் வாழ்விலே ஏசையா, நீ போதும் என் வாழ்விலே. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இன்றைய நாளின் சிந்தனை பொருள் இரட்டிப்பாய் தரும் இறைவன். 5 சிந்தனைகள். முதலாவது, அவர் இரட்டிப்பான வரத்தை நமக்கு தருகின்றார். 2 ராஜாக்கள் 2 அதிகாரம் 9 வசனம். எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்து கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான். அதற்கு எலிசா, உம்மிடத்திலுள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்று சொன்னான். 2வது, இரட்டிப்பான் நன்மை. சகரியா 9:12 வசனம். நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். சங்கீதம் 84:11. உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார் என்று வேதம் சொல்கிறது. 3வது, இரட்டிப்பான சுதந்திரத்தை அவர் தருகின்றார். ஏசாயா 61:7 வசனம். உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரண்டத்தனையாய் பலன் வரும், லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தின் சந்தோஷப்படுவார்கள், அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள், நித்திய மகிழ்ச்சி உண்டாகும் என்று வேதம் சொல்கிறது. 4வது, இரட்டிப்பான கனம். 1 தீமோத்தேயு 5 அதிகாரம் 17 வசனம். நன்றாய் விசாரணை செய்கிற மூப்பர்களை விசேஷமாக திருவசனத்தினாலும் உபதேசத்திலும் பிரயாசப்படுகிறவர்களை இரட்டிப்பான கணத்திற்கு பாத்திரராக எண்ண வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. 5வது, இரட்டிப்பான பங்கு. 1 சாமுவேல் 1 அதிகாரம் 5 வசனத்திலே, எல்கனா அன்னாளை சிநேகித்தபடியினாலே அவளுக்கு இரட்டிப்பான பங்கு கொடுத்தான், கர்த்தரோ அவன் கர்ப்பத்தை அடைத்திருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. எனவே இரட்டிப்பான அருளை தருகின்ற ஆண்டவரை நாம் சேவிப்போம், வழிபடுவோம், அவரிடத்திலே நம்மை ஒருமுகப்படுத்தி நம்மை முழுமையாய் ஒப்பு கொடுப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, நீர் தந்த இந்த நல்ல வார்த்தைகளுக்காக, இந்த நாளிற்காக நன்றி செலுத்துகின்றோம். எங்களை நீர் ஆசீர்வதியும், உம்முடைய வல்லமையான வரத்தினாலே எங்களை கிருபையாய் வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.